இந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் எல்லா வீடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், இதுல மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 607 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1526 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சிங்கிள் பிஹெச்கேலேருந்து 2 BHK 3 BHK 3 சைஸ்லேயும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 36 lakhsலேருந்து வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆல் இன்க்ளூசிவோட. அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஒட்டியே பார்த்தீங்கன்னா பார்க்கு, உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கும். அதுதான் ஒரு பெரிய ஹைலைட், எனக்கு பர்சனலாக பிடிச்சது. இந்த பக்கம் எந்த வீடுமே வரப்போகிறது கிடையாது. உண்மையாகவே இந்த வீடு வாங்குறவங்க லக்கி தான். பூஜா கபோர்டு எங்கே வைப்போம்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அதுக்குண்டான ப்ரொவிஷனும் இந்த இடத்துல பூஜா கபோர்டும் இன்வெர்டருக்கு உண்டான செக்ஷனும் இந்த இடத்துல நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமிலியரான லொக்கேஷன் தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல காரணை புதுச்சேரி, ஐ மீன் GST ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் ரைட் எங்கேயும் கட் பண்ண வேணாங்க. ஸ்ட்ரெயிட்டாக GSTலேருந்து ஒரே ரோடு ரைட் சைடில் தாங்க ஒரு 14 யூனிட் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 36 lakhsலேருந்து வீடு கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் ஆல் இன்க்ளூசிவோட. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண கூப்பிடுறவங்க யார் பார்த்தீங்கன்னா சென்னை மெகா ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் இல்லை அவங்களே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரை பக்கம்ல தாங்க அமைஞ்சிருக்கு. GST ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில். ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க லொக்கேஷன்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்பார்ப்பீங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ கிளாம்பாக்கம்லேயே உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, அதே மாதிரி கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகுது. அதுவும் ஒரு 2.5 கிலோமீட்டரில் தான். ஸோ நீங்கள் வர வழி பார்த்தீங்கன்னா காரணை புதுச்சேரி சிக்னல், அந்த சிக்னல்லேருந்து கரெக்டாக லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ஆன் ரோட்லேயே தாங்க இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் நியர்பையில் சுற்றி இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வண்டலூரில் பார்த்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, பொத்தேரியில் பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி, SRM ஹாஸ்பிட்டல், SRM காலேஜ், அது உள்ளே நிறையவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா VIT யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சரஸ்வதி ஸ்கூல் இருக்குது, மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஆனந்தவழி ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் ஊரப்பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஹோலி சாய், வேலம்மாள், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அமைஞ்சிருக்கு. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் மால் அமைஞ்சிருக்கு. பொத்தேரி நியர்பையில் பார்த்தீங்கன்னா MVR சினிமாஸ் உங்களுக்கு இருக்குது. வண்டலூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டலூர் ஜூ அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஒட்டியே பார்த்தீங்கன்னா பார்க்கு, உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கும். அதுதான் ஒரு பெரிய ஹைலைட், எனக்கு பர்சனலாக பிடிச்சது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஊரப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு லோ பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி வீடியோஸ் நம்ம தேடி எடுத்து போட முடியும். அது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என் பேக் சைடில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான். டோட்டலாக 14 யூனிட்ஸ். உங்களுக்கு வந்து சில்ட் +3 கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், 3 ஃப்ளோர் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் தான் எல்லா வீடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், இதில் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 607 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1526 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சிங்கிள் BHKலேருந்து 2 BHK 3 BHK 3 சைஸ்லேயும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பு, செப்டிக் டேங்க்கு, அது மட்டும் இல்லை CCTV கேமராவும் கார் பார்க்கிங் ஏரியாலே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 ஃப்ளோருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ப்ரொவிஷனும் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. 2 பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே உங்களுக்கு லிஃப்ட் வந்துடும். அதே மாதிரி EB செக்ஷனுக்கு உண்டான ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் ரோடு என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் கட்டாகவும் அது வழியாக வந்தால் பேக் சைடு என்ட்ரன்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு DTCP அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடை. ஸோ இந்த டோட்டல் 14 யூனிட்ஸில் ஒரு 2 வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி. இவங்க என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம ஒரு வீடை போய் ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஸோ ஸ்டெப்ஸு உங்களுக்கு கரெக்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, நீ பெயின் வராத மாதிரி எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்துடும் UPVCயில். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா லாபி நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேஸிங்கில் உங்களுக்கு சொல்லுங்க, ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் சொல்லி 2 வீடுமே உங்களுக்கு ஆப்போசிட் டோர் இல்லாமல்
செப்பரேட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியாவில் வந்துடும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸில் இருக்க வீடு தான் நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும். இந்த டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீக்குட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே சேஃப்டி பர்பஸ்க்காக கீழே சிசிடிவி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து வீடியோ டோர் கால் வந்து வச்சு கொடுத்துறாங்க. கீழே வந்து உங்களுக்கு கேட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒன்று பாஸ்வேர்டு இல்லைனா அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம இங்கே பார்த்துட்டு யார் வராங்கன்றது கீழே ஆக்சிஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகி உள்ளே வரும். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸான ஹால் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 987 ஸ்கொயர் ஃபீட்டில் 40% யூடிஎஸ். இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்குமே உங்களுக்கு 40% யூடிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க வித் மஸ்கிட்டோ நெட்டோட. இந்த இடத்துல உங்களுக்கு கிரில்லும் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷனில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ப்ரொவிஷன் பாயிண்ட்டும் இங்கே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெக்ரான் சுவிச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் நம்ம இன்டீரியர் ஒரு கவர் பண்ணும்போது இன்னும் லுக் சூப்பராகவே இருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்வார் இல்லை பேரிவேர் தான் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. கிச்சனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டும் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம ரைட் சைட் பார்த்தோம்னா யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகலாமாங்க. ஸோ பேக் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பார்க்குக்கு அப்படியே அட்ஜாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேஷனுக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த பக்கம் எந்த வீடுமே வரப்போகிறது கிடையாது. உண்மையாகவே இந்த வீடு வாங்குறவங்க லக்கி தான். இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க் நம்ம பண்ணும்போது இந்த ஏரியாவில் நம்ம கபோர்ட் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது உள்ள உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜாக்வார் ஃபுல்லாக பிராண்டட் மெட்டீரியல் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் பண்ணான ப்ரொவிஷன் அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனி நல்லா யூபிவிசியில் பெரிய விண்டோவை நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பால்கனியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரோட் ஃபேஸிங்கில் தான் வருது. இந்த பால்கனிலையும் உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதர் இங்கே இல்லை அந்த பக்கம் கூட வச்சுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வீட்டுக்கு பூஜை லொக்கேஷன், எனக்கு பூஜா கபோர்டு எங்கே வைப்போம்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அதுக்குண்டான ப்ரொவிஷனும் இந்த இடத்துல பூஜா கபோர்டும் இன்வெர்டருக்கு உண்டான செக்ஷனும் இந்த இடத்துல நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோட கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட்டும் இதில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேப்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. இன்டீரியரில் கபோர்ட் நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இன்டீரியரில் தான் டிசைன், வீடு வாங்குறவங்க எல்லாமே இன்டீரியரில் டிசைன் பண்ணணும் தான் ஆசைப்படுறீங்க. அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க இவங்க. ஸோ இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே நம்ம டைல்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. உள்ளே வர மெட்டீரியல் ஃபுல்லாகவே பிராண்டட் மெட்டீரியல் ஜாக்வார் தான் போட்டு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வருவாங்கன்றதுக்காக இதை மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றது, இந்த மாதிரி விண்டோஸு, கிரில் கேட்டு, டோர் எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுக்கறது, கிச்சனோட அவுட்புட்டு இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிற சிங்கிள் பிஹெச்கே, 2 பிஹெச்கே, 3 பிஹெச்கே இதே அவுட்புட்டை தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு டெரஸ் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்க், 2 பில்டிங்கும் செப்பரேட் டேங்க் வந்துடும். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 பில்டிங்கும் கம்பைன் பண்ண மாதிரி பார்ட்டி ஹால் செட்டப்பும் இவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. காமன் ஏரியாவுக்கு வந்து டிஜி செட்டப் வச்சு கொடுத்துட போகிறாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எல்லாருமே காஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிங்கிள் பிஹெச்கே ஸ்டார்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 lakhs. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 607 ஸ்கொயர் ஃபீட்டு, 40% யூடிஎஸோட தராங்க. அதேமாதிரி 2 பிஹெச்கே ஸ்டார்டிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 918 ஸ்கொயர் ஃபீட்டு, 56,50,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ். அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட் ஆகிட போகுது, கார் பார்க்கிங், ஜிஎஸ்டி, இபி, அதுக்கப்புறம் உங்களுக்கு லிஃப்ட்டு, அந்த பார்ட்டியால் எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் சேர்த்து இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இவங்களே உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நியர்பையில் நிறைய பேர் வந்து வீடு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.